ஹலோ ஆல். இன்றைக்கி வந்து ஜியாகிரஃபி சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து சவன்னா கிளைமேட் அப்படின்ற கிளைமேட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதை ட்ராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை சூடான் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் சூடான் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சூடான் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரியில் இது வெல் டெவலப்டு கிளைமேட்டாக இருக்கும். அதனால தான் இது சூடான் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாஸ்ட் வீடியோஸில் வந்து ட்ராபிக்கல் வெட் கிளைமேட் பற்றி, மான்சூன் கிளைமேட் பற்றிலாம் நம்ம பார்த்துருந்தோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் வந்து தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி என்விரான்மெண்ட், எக்கனாமி, பாலிட்டி, ஆப்டிடியூட் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் வந்து தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஸோ சவன்னா கிளைமேட்டை எடுத்திங்க அப்படின்னா, சவன்னா கிளைமேட் வந்து மான்சூன் கிளைமேட் மாதிரி தான். ஆனால் வந்து அங்கேயும் இங்கேயும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆனுவல் ரெயின்ஃபால் அப்படின்றது வந்து இங்கே வந்து கம்மி சவன்னா கிளைமேட்டில். அதே மாதிரி ரெய்னி சீசனுக்குன்னு வந்து இந்த பீரியடில் தான் மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்ல முடியாது. இப்போ மான்சூன் கிளைமேட்டாக இருக்குது அப்படின்னா இந்தியாவில் ஜூன்லேருந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து அப்படி சொல்ல முடியாது. அதே மாதிரி இங்கே வந்து ரெண்டு சீசன் தான், வின்டரு, சம்மர் டைமில் மழை பெய்யும். அதே மாதிரி மழை பெய்யுது அப்படின்னா ஃப்ளட்ஸை வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியும். இன்கேஸ் மழை வரல அந்த அளவுக்கு அப்படின்னா இந்த இடத்துல ட்ராட்டை நம்மளால் பார்க்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன், இங்கே இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப், இங்கே இருக்க ஹியூமனோட லைஃப், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மான்சூன் கிளைமேட்லேருந்து டிஃபர் ஆகிருக்கு. இந்த சவன்னா கிளைமேட்டை வந்து ட்ராபிக்கல் ஏரியாஸில் தான் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சூடான் வந்து ரொம்ப பெஸ்ட் டெவலப்டு கிளைமேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும் அந்த சவன்னா கிளைமேட் அப்படின்றது. அதே மாதிரி இந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சிஷனல் டைப். எக்ஸாம்பிள், இப்போ ஈக்வட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்றது வந்து 0 to 5 டிகிரி நார்த்துக்குள்ளே நம்மளால் இந்த ஈக்வட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட்டை பார்க்கலாம். இந்த மாதிரியான கிளைமேட்டை டெசர்ட்டுக்கும் இந்த ஈக்வட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கும் நடுவில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஆஃப்ரிக்கன் சவானாஸையும் சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சவானாஸையும் பார்க்கலாம். ஆஃப்ரிக்கன் சவானா இங்கே ப்ளூ கலரில் காமிச்சிருக்கேன், அண்ட் சவுத் அமெரிக்கன் சவானா அப்படின்றது எல்லோ கலரில் இருக்குது இல்லைங்களா. இந்த இடங்கள் தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சவானாஸ். ஸோ அடுத்து வந்து ஆஸ்திரேலியாவில் சவனாஸ். இங்கே உங்களுக்கு டாப் மோஸ்ட் பார்ட் இந்த பர்பிள் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்க இந்த இடங்கள் தான் வந்து ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் ஆஃப் சவனா அப்படின்னு வந்து அங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெட் கலர் ரீஜன் எல்லாமே வந்து சவனா ஏரியா. அடுத்தது வந்துட்டு இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நார்த்தன் கர்நாடகாவில் பார்க்கலாம், சதர்ன் மகாராஷ்டிராவில் பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு தெலுங்கானாவில் சில இடங்களில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடங்களில் வந்து மீன் ஆனுவல் ரெயின்ஃபால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 80 to 160 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ ரெயின்ஃபால் வந்துட்டு ஈக்வேட்டார்லேருந்து நகர்ந்து போகும்போது வந்து டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் வந்து ஆஃப்ரிக்காவோட மேப் கொடுத்துருக்கேன். இல்லை ஈக்வேட்டார் இந்த இடத்துல வருது. ஸோ இந்த இடத்துல இருந்து டுவர்ட்ஸ் நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர், டுவர்ட்ஸ் நார்த் போகும்போதோ இல்லை டுவர்ட்ஸ் சவுத் இந்த கீழ் பக்கமாக போகும்போதோ ரெயின்ஃபால் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ஈக்வேட்டார்கிட்ட மழை அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் நார்த் பக்கமாக போக மழையோட அளவு வந்துட்டு குறைஞ்சிரும். இப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெய்னி சீசன் பிகின்ஸ் இன் மே அண்ட் டில் செப்டம்பர் வரைக்கும் நம்மளால் அங்கே பார்க்க முடியும். மேலேருந்து செப்டம்பர் வரைக்கும் அங்கே மழை இருக்கும். இதே சதர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் மழை இருக்கும். அடுத்ததாக டெம்பரேச்சரை பற்றி பார்த்திங்க அப்படின்னா, டெம்பரேச்சர் வந்துட்டு மீன் ஆனுவல் டெம்பரேச்சர் வந்து 18 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கும். அதே மாதிரி மந்த்லி டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 32 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் லோ லேண்ட் ஸ்டேஷன்ஸில். அடுத்தது ஹையஸ்ட் டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் சன் என்றைக்கு இருக்குதோ அன்றைக்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சன் வந்து கிட்ட இருக்கிறது வந்து ஜூன் டைமில் வந்து கிட்ட இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் தான் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக டெம்பரேச்சர் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்துட்டு பார்க்கலாம் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில். எக்ஸாம்பிள் வந்து ஏப்ரல் பார்த்திங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து ஹையஸ்ட்டு டெம்பரேச்சர் இருக்கும். அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியராக இருந்துச்சு அப்படின்னா அக்டோபர் டைமில் வந்துட்டு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ டேஸ் வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்கும், நைட் டைம் ரொம்ப கோல்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு டயனல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து இங்கே இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சூடான் டைப் ஆஃப் கிளைமேட்டுக்கு. அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய காற்றை பற்றி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் விண்ட்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியும். இப்போ சவுத் அமெரிக்காவோட சவன்னா கிளைமேட் மேப்பு அண்ட் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த கிளைமேட் மேப் எல்லாத்தையும் நான் இங்கே கம்பேரிசனுக்காக வச்சுருக்கேன். இந்த ட்ரேட் விண்ட் இருக்கிற இடங்கள்லாம் பாருங்கள், அதே இடத்துல தான் வந்து சவன்னா டைப் ஆஃப் கிளைமேட்டும் வந்து நம்மளை ஜென்ரேட் ஆகிருக்கு, ஸோ டெவலப் ஆகிருக்கு. ஸோ ட்ரேட் விண்ட் வந்து இங்கே ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ட்ரேட் விண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் பக்கமாக வந்து மூவ் ஆகும். ஸோ ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் பக்கமாக மூவ் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸுக்கெல்லாம் மழை பெய்யும். அதாவது ஓஷன்லேருந்து காண்டினென்ட்டுக்கு மூவ் ஆகும்போது
இந்த ஈஸ்டர்ன் பக்கம் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியாக்கெல்லாம் மழை கிடைக்கும். அதுவே வந்து இது காண்டினென்ட்டுக்கு உள்ளே இந்த விண்டு போக போக போகனா காண்டினென்ட்டுக்குள்ளே வந்து மழை பெய்கிறது கம்மியாயிடும். இப்போ நீங்கள் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, வெஸ்ட் ஆஃப்ரிக்காவிலேருந்து காண்டினென்ட்டிலேருந்து வெளியில் வருது. ஸோ இப்படி வெளியில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சஹாரா டெசர்ட்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய டஸ்ட்டை எல்லாத்தையும் இந்த விண்டு வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இந்த இடத்துல ட்ரையாக தான் அந்த காற்று இருக்கும். ஸோ குனியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, குனியா அப்படின்றது வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து சஹாரா டெசர்ட்லேருந்து வரக்கூடிய அந்த விண்டு வந்து ஒரு டஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து குனியாவில் செட்டில் பண்ணுது. ஸோ இந்த விண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மர் டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த டைமில் தான் வந்து இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் ITCZ வந்து ஃபேவரபிள் பொசிஷனில் இருக்கிறனால ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் ஏன் வந்து அடிக்கடி வெட்டு அண்ட் ட்ரை சீசன் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது அப்படின்னா சவனா டைப் கிளைமேட்டில் இதில் வந்து முக்கியமான ப்ளே வந்து இந்த விண்டுக்கு ஆன ப்ளே அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆன்ஷோர் விண்ட் அண்ட் ஆஃப் ஷோர் விண்ட்ஸ் அப்படின்னு எடுக்கலாம். இப்போ ஆன்ஷோர் அப்படின்றது சீ ப்ரீஸ், அதாவது கடல்லேருந்து விண்டு வந்து லேண்டுக்கு மூவ் ஆகுறது, கடல் சைட்லேருந்து காண்டினென்ட்டுக்கு மூவ் ஆகுறது தான் வந்து சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி வரும்போது உங்களுக்கு வந்து ரெயினை வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரும். ஏன்னா எவாப்ரேட் பண்ணி வாட்டர் எடுத்துகிட்டு வந்து காண்டினென்ட்டில் உங்களுக்கு தண்ணியை வந்து கொடுத்துரும். இதுவே ஆஃப் ஷோர் விண்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காண்டினென்ட்டும் ஓஷன்ஸ் பக்கமாக மூவ் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்டர் டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கும், ட்ரை கிளைமேட் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷனை பார்த்திங்க அப்படின்னா ட்ரீஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கிராஸ் வந்து ரொம்ப டாலாக இருக்கும். 15 feet வரைக்கும் டால் கிராஸஸ் இங்கே பார்க்க முடியும். இந்த கிராஸ் லேண்டை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா புஷ் வெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ் வந்து டெசிடியஸ் ட்ரீஸ், அதாவது ட்ரை சீசனில் வந்துட்டு தன்னோட இலைகளை வந்து உதுத்துரும். இங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராடான ட்ரங்க்ஸ் இருக்கும். உங்களுக்கு நான் இங்கே இல்லை இமேஜில் காமிச்சிருக்க ட்ரீஸை பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதோட ட்ரங்க்ஸ் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே தான் வந்து அது வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ ட்ராட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த டைமில் வந்து அது சர்வை பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ட்ரங்க்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராடாக இருக்குது. இதுவே வந்து ட்ரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேப் வந்து அம்ப்ரெல்லா ஷேப்பில் இருக்கும். இதோட எட்ஜஸ் எல்லாமே வந்து ரொம்ப நேரவாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதிகமாக காற்றடிச்சா அது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இந்த சவனா லேண்ட்ஸில் வந்து கிராஸஸை பார்க்கலாம். இந்த கிராஸஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டாலாகவும் கோஸாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட 6 to 12 அடி வளரக்கூடியது. இதில் வந்து எலிஃபண்ட் கிராஸ் அப்படின்னு சொல்கிறது இங்கே லெஃப்ட்டில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த இமேஜில் இருக்குது பாருங்கள், இதுதான் எலிஃபண்ட் கிராஸ். இந்த எலிஃபண்ட் கிராஸ் வந்து 15 feet வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராஸஸ் எல்லாம் ரெய்னி சீசனில் வந்து க்ரீன் கலரில் இருக்குமா. அதுக்கப்புறம் ட்ரை சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லோ ஆகி சம்டைம்ஸ் அது இறந்து கூட போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சவனாவில் இருக்கீங்க அப்படின்னா சவனாலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய டெசர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா ஸோ நடுவில் வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா சவனாலேருந்து இப்போ இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் டார்ஃபான சில பிளான்ஸை வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்க்ரப்ஸை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெசர்ட் பிளான்ஸை பார்க்க முடியும். ஸோ சவனாலேருந்து டெசர்ட்டுக்கு ட்ராவல் ஆகும்போது அந்த லேண்ட் ஃபார்ம் அதில் இருக்கக்கூடிய வெஜிடேஷன் எல்லாமே இப்படி தான் மாறிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து சவனா டைப் ஆஃப் கிளைமேட் வந்து டெசர்ட் டைப் ஆஃப் கிளைமேட்டோட மர்ஜ் ஆகும்போது நடுவில் டார்ஃப் அண்ட் ஸ்க்ரப்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது 2 டைப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹெர்பிவோர்ஸ், அதாவது பிளான்ட்டாக சாப்பிடக்கூடிய அனிமல்ஸு. இன்னொன்று வந்து ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ், கார்னிவோர்ஸ். ஸோ ஃப்ளஷ்ஷை சாப்பிடக்கூடியது. ஸோ இப்போ ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஜீப்ராஸ், ஆன்ட்லோப், ஜிராஃபி, டீர், இன்னும் எலிஃபேண்ட்ஸ் இந்த மாதிரியான அனிமல்ஸை பார்க்கலாம். அதுவே கார்னிவோர்ஸ் அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னா லயன், டைகர், லெப்பார்ட், ஹயனா, பேந்தர், ஜாக்வார் இந்த மாதிரியான அனிமல்ஸை பார்க்கலாம். இப்போ வந்து ரெப்டைல்ஸ் அண்ட் மேமல்ஸ் அப்படின்றதுல crocodile, அலிகேட்டர், பெரிய பெரிய லிசார்ட்ஸ் இதெல்லாமே வந்து இங்கே பார்க்க முடியும். டைனோசர்ஸும் இதில் இருக்குது. ஹிப்போபொட்டாமஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரிவர்ஸ் அண்ட் மார்ஷி லேக்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பீப்புளோட லைஃப் அப்படின்னு இருக்கும்போது ஒரு முக்கியமான 2 ட்ரைப்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் மாசா ட்ரைப், இவங்க கென்யாவில் இருக்கிறவங்க. இன்னொன்று வந்து ஹவுசா, இவங்க வந்து நைஜீரியாவில் இருக்கிறவங்க. இப்போ மாசாய் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அனிமல்ஸை வந்து டொமஸ்டிகேட் பண்ணுவாங்க, கேட்டில்ஸை வளர்ப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா மில்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் இவங்க வந்து அந்த மாடையோ இல்லை ஆடையோ வந்து வெட்ட மாட்டாங்க, வெட்டி வந்து மீட்டுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்றது வந்து எப்பயாச்சும் தான் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்குது. முக்கியமான ஆக்குபேஷனாக இவங்க மில்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹவுசா ட்ரைப்ஸ் எடுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு செட்டில்டு கல்டிவேட்டர்ஸ். இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இவங்க பண்ணுற அக்ரிகல்ச்சர் வந்து ஷிஃப்ட் கல்டிவேஷன் கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு லேண்டை கிளியர் பண்ணி ரொம்ப வருஷமாக அதே லேண்டில் அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ சவனா கிராஸ்லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து
அக்ரிகல்ச்சர் அப்படின்றது பாசிபிள். ஸோ காட்டன், சுகர் கேன், கொக்கோ, காஃபி, பாம் ஆயில், கிரவுண்ட் நட் இதெல்லாமே வந்து அதிகமாக இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா எம்டி லேண்ட் வந்து ரொம்ப வளமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து லேபர் ஃபோர்ஸ் நிறைய கிடைக்காததுனால வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குயின்ஸ்லாண்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் கென்யா, உகந்தா அண்ட் தன்சானியா, மலாவி இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு காட்டன் கல்டிவேஷன் அதிகமாக இருக்குது. வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் கிரவுண்ட் நட்ஸ், ஆயில் பாம், கொக்கோ இது வந்து அதிகமாக வந்து பண்ணுறாங்க. இதுவே வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் கூலரான ஒரு ஹைலாண்டாக இருக்குது அப்படின்றப்போ வந்து அங்கே வந்து ஒரு டெம்பரேட் க்ராப்ஸ் வந்து கொஞ்சம் போடுறாங்க. ட்ராட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து ட்ராட்ஸ் வந்து இங்கே இருக்கும். இந்த இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுல டிலே இருக்குது, இல்லைனா அது ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சூடான் டைப் கிளைமேட்டில் வந்து வெட் அண்ட் ட்ரை சீசன் வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறதுனால இப்போ வெட் சீசன் அப்படின்னா உங்களுக்கு ரெய்னி சீசனில் அதிகமாக மழை பெய்கிறதுனால சாயில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே லீச் ஆகி போயிடுது. எக்ஸாம்பிள் நைட்ரேட்ஸ், ஃபாஸ்பேட்ஸ், பொட்டாசியம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு க்ராப்புக்கு முக்கியமான நியூட்ரியன்ஸ். இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்துட்டு லீச் ஆகி போயிடுது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு சாயிலோட ஃபர்டிலிட்டி அப்படின்றது வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிடுது. இதுவே ட்ரை சீசன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவாப்ரேஷன் அதிகமாக இருக்கும். எவாப்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது நிறைய வாட்டர் லாஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஒரு க்ராப்பை வளர வைக்கிறது அப்படின்றதுல ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இந்த இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா லாட்ரிட்டிக் சாயில்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரியான சாயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ராப்ஸுக்கு எல்லா க்ராப்ஸ்க்கும் வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்காது. அடுத்ததாக கேட்டில் ட்ரேடிங் எடுக்கும்போது டெம்பரேட் கிராஸ்லேண்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டெம்பரேட் கிராஸ்லேண்டில் இருக்கக்கூடிய கிராஸஸ் வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய அளவில் வந்து மில்கை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இருக்கக்கூடிய கேட்டில்ஸ்லாம் நிறைய வெரைட்டி ஆஃப் கேட்டில்ஸ் அங்கே பார்க்க முடியும். பட் இங்கே அப்படி கிடையாது. கேட்டில்ஸோட வெரைட்டி வந்து ரொம்ப கம்மி. நியூட்ரிஷியஸான கிராஸஸ் இங்கே கிடையாது. அதனால் கிடைக்கிற கிராஸஸை சாப்பிட்டுட்டு தான் அது வளரணும். சாஃப்டான கிராஸஸ் இங்கே கிடைக்காது. ஸோ உங்களுக்கு இந்த மீட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து டெம்பரேட் கிராஸ்லேண்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ சில கண்ட்ரிஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி அதில் வந்து ப்ராக்ரெஸ் ஆகிருக்காங்க. எக்ஸாம்பிள் குயின்ஸ்லாண்டில் லேபர் ஃபோர்ஸ் அதிகமாக கிடையாது. ஸோ லேண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து அந்தளவுக்கு இல்லை. பட் இங்கே வந்து ஆஸ்திரேலியாவோட லார்ஜஸ்ட் கேட்டில் ப்ரொடியூசிங் ஸ்டேட் அப்படின்னா குயின்ஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து மீட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க டெவலப் ஆகிருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.